வணக்கம் நேர்களே. நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன். என்று ஒரு முக்கியமான பலருக்கு தேவைப்படுகிற ஒரு விடயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். கனடாவினுடைய முதியோர் நிதியுதவி வழிகாட்டி 2026 பெடரல் கவர்மெண்ட் மற்றும் மாகாண திட்டங்கள் குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன கொடுக்குது, மாகாண அரசுகள் என்னென்ன கொடுக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். கனடாவினுடைய முதியோர் ஓய்வூதிய திட்டம் தான் உலகிலேயே மிகச்சிறந்த மற்றும் விரிவான ஒரு கட்டமைப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டு நிலவரப்படி பெடரல் கவர்மெண்ட் ஆண்டுக்கு சுமார் 88.8 பில்லியன் டாலர்ஸ் நிதியை முதியோர்களுக்கான உதவி திட்டங்களுக்காக செலவிடுகிறது. இது கூட்டாட்சி அரசின் மொத்த செலவினங்களில் பார்த்தமாக இருந்தால் 1/6 இருக்கின்றது. 2016 ஆண்டிலே 5.8 மில்லியனாக இருந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை தற்போது 7.5 மில்லியன் கனேடியர்களாக உயர்ந்திருக்கிறது. நீங்கள் ஓய்வு பெறும் வயதை நெருங்கி கொண்டிருந்தாலோ அல்லது ஏற்கனவே ஓய்வு பெற்றிருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு நீங்கள் உதவ நினைத்தாலோ இந்த திட்டங்களை பற்றி புரிந்து கொள்வது கட்டாயம் அவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. இது உங்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஒரு கட்டாய அறிவூட்டலாக இருக்கும். முக்கியமாக முக்கிய 3 கூட்டாட்சி நிதியுதவிகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய நிதியுதவிகளை முதலில் பார்ப்போம். கனடாவினுடைய ஓய்வூதிய திட்டம் 3 முக்கிய தூண்களிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இவை வெவ்வேறு வருமான நிலைகளில் உள்ள முதியவர்களுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பு வலையை உருவாக்குகிறது, ஒரு சேஃப்டி நெட்டை கொடுக்கிறது. முதலாவது OAS, அதாவது ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி அடிப்படை ஓய்வூதிய திட்டம். இது ஒரு அடிப்படையான ஓய்வூதிய திட்டம். இந்த OAS என்பது பெடரல் கவர்மெண்டினுடைய பட்ஜெட்டில் ஒரு தனிப்பெரும் செலவின திட்டம். இது 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரும்பாலான கனேடியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மாதாந்திர ஓய்வூதியமாகும். இதனை பெறுவதற்கு நீங்கள் இதற்கு முன் கனடாவில் வேலை செய்திருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. இதுல 2026 ஆண்டிற்கான தொகைகளை பார்த்தமாக இருந்தால் 65 முதல் 74 வயதுடையவர்களுக்கு அதிகபட்சமாக மாதம் $742.31 வழங்கப்படுகிறது. 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த தொகையானது மாதம் $816.54 உயர்த்தி வழங்கப்படுகிறது. இதை விட இதுல சில கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பணவீக்கத்துக்கு ஏற்றது போல சில கரெக்ஷன்ஸும் இருக்கும். இந்த தொகையானது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI அடிப்படையிலே ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்படும். கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தமாக இருந்தால் இது 2% உயர்ந்த நிலையிலே 2026 ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் மேலும் 0.3% உயர்த்தப்பட இருக்கின்றது. இதற்குரிய தகுதிகளை பார்த்தமாக இருந்தால் 18 வயதுக்கு பிறகு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்திருந்தால் மட்டுமே நீங்கள் OAS பெறுவதற்கு தகுதி பெறுவீர்கள். 40 ஆண்டுகள் முழுமையாக கனடாவில் வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு முழு தொகையும் கிடைக்கும். அதே நேரத்திலே OAS கிளவுபேக், அதாவது மீட்பு வரி என்று ஒரு விடயம் இருக்கின்றது. 2025 ஆண்டுக்கான அளவுகோலின்படி ஒருவரின் வருமானம் $93,454 கீழே இருந்தால் முழுமையான OAS கிடைக்கும். வருமானம் இதனை தாண்டினால் 15% மீட்பு வரி ரிகவரி டாக்ஸ் மூலம் தொகை படிப்படியாக குறைக்கப்படும். 2026 ஜூலை முதல் 2027 ஜூன் வரை ஒருவரின் வருமானம் $1,52,062 இதை தாண்டினால், அதாவது 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு $1,57,923. அதை விட குறைந்த வயது என்று சொன்னால் $1,52,062. இதை தாண்டினால் OAS உங்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படும். அதே போல தாமதப்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் 65 வயதிலே OAS பெறுவதை தவிர்த்து 5 ஆண்டுகள் வரை அதை நீங்கள் தாமதப்படுத்தலாம். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் பெறப்போகின்ற, அதாவது பெற தொடங்க போகின்ற காலத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற தொகையானது கணிசமான முறையிலே அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை இன்னும் ஒரு வீடியோவிலே தருகிறேன். உடனடியாக, அதாவது உங்களுக்கு ஏர்னிங் கெபாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா 65 வயசுல OAS பெறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 வருஷம் வரை தாமதப்படுத்தி கூட அதை நீங்கள் எடுக்க முடியும். அதன் காரணமாக அது ஒரு கம்பவுண்டிங்ல உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை அதிகரித்து கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அதையும் பேச போனோம் என்று சொன்னால் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொடும். மிச்ச முக்கியமான விடயத்தை பேச முடியாது. தொடர்ச்சியாக அடுத்ததை பார்த்தமாக இருந்தால் GIS எனப்படுகின்ற கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட். இது குறைந்த வருமானதாரர்களுக்கான உதவி. GIS எனப்படுவது மிக குறைந்த வருமானம் பெறுகின்ற OAS பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற வரியற்ற, அதாவது நான் டாக்ஸபிள் மாதாந்திர கூடுதல் நிதியுதவியாகும். இதற்கு வேலை வாய்ப்பு வரலாறு எதுவுமே தேவையில்லை. தனிநபர் அல்லது விதவையாக உங்களுடைய ஆண்டு வருமானம் $22,488 கீழ் இருந்தால் அதிகபட்சமாக $1,108.74 கிடைக்கும். தம்பதியராக நீங்கள் இருந்தால் இருவரும் OAS பெற்றால் உங்கள் இருவரின் மொத்த ஆண்டு வருமானம் $29,712 கீழே இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தலா $667.41 கிடைக்கும். தம்பதியரில் ஒருவருக்கு அலவன்ஸ் கிடைத்தால் மொத்த ஆண்டு வருமானம் $41,616 கீழே இருந்தால் மாதம் $667.40
$400 கிடைக்கும். தம்பதியரில் ஒருவருக்கு OAS இல்லை என்று சொன்னால் மொத்த ஆண்டு வருமானம் $53,904 கீழே இருந்தால் அதிகபட்சமாக $1,409.72 வரை உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நிபந்தனையை பார்த்தமாக இருந்தால் GIS தொடர்ந்து கிடைப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். 2024ஆம் ஆண்டின் வரியை தாக்கல் செய்யாவிட்டால் உங்கள் GIS பணம் உடனடியாக நிறுத்தப்படும். 2024 நீங்கள் தாக்கல் செய்யலன்னு சொன்னா 25லேயே அது நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. 25 இல்லை என்று சொன்னால் 26ல நிறுத்தப்படும். GIS தொடர்ந்து கிடைக்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு உதவி செய்வதற்கு நிறைய குழுக்கள் இருக்கிறது. இலவசமாகவே செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வருமானம் இல்லை என்று சொன்னாலும் வருமானம் இல்லை என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செய்துதான் ஆக வேண்டும். அதே போல 60 முதல் 64 வயதுடையவர்களுக்கான சிறப்பு உதவிகளை பார்த்தமாக இருந்தால் முதலாவது தி அலவன்ஸ். உங்கள் துணை அதாவது ஸ்பவுஸ் GIS பெறுபவராக இருந்து உங்கள் மொத்த குடும்ப வருமானம் 41,616 அனுவல் இன்கத்துக்கு குறைவாக, அதாவது வருடாந்திர வருமானத்துக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு மாதம் அதிகபட்சமாக $1,409.72 கிடைக்கும். அதே போல உங்கள் துணை இறந்துவிட்ட நிலையிலே உங்கள் வருமானம் $30,312 குறைவாக இருந்தால் மாதம் அதிகபட்சமாக $1,680.47 கிடைக்கும். இது உங்கள் 65வது வயதில் நிறுத்தப்பட்டு OAS ஆக மாற்றப்படும். இது 60 முதல் 64 வயதுடையவர்களுக்கான சிறப்பு உதவிகள். அதே போல மூன்றாவது CPP, பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதியம். OAS மற்றும் GIS போலல்லாமல் CPP என்பது நீங்கள் வேலை செய்த காலத்திலே செலுத்திய contribution-இன் அடிப்படையாக கொண்ட ஒரு ஓய்வூதியமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டிற்கான தொகைகளை பொறுத்தவரையிலே பணவீக்க சரி செய்தல்களுக்கு பிறகு 2025லே 1,360 இருந்த சராசரி CPP ஓய்வூதியமானது 2026லே மாதந்திரம் $1,400 உயர்ந்திருக்கின்றது. பிளெக்சிபிலிட்டியை பொறுத்தவரையிலே வழக்கமாக 65 வயதிலே முழு தொகையை நீங்கள் பெற முடியும். ஆனால் 60 வயதிலேயே முன்கூட்டியே நீங்கள் அதை பெறக்க தொடங்கலாம். அப்படி செய்தால் மாதாந்திரம் 0.6% வரையிலே அதிகபட்சமாக உங்களுக்கு 0.6% தொடங்கி 36% வரை உங்களுக்கு நீங்கள் பெறுகின்ற தொகையை பொறுத்து குறைக்கப்படும். 70 வயது வரை நீங்கள் தாமதப்படுத்தினால், இந்த உதவிகளை பெறாமல் 70 வயது வரை அதை தாமதப்படுத்தினால் மாதாந்தம் 0.7% தொடக்கம் அதிகபட்சமாக 42% வரை உங்களுக்கான தொகை அதிகரிக்கும். புதிய சட்டம் ஒன்று இருக்கின்றது, 2026 ஆட்டோ என்ரோல்மெண்ட் என்று சொல்லி, அதாவது ஜனவரி 2026 முதல் 65 வயதை எட்டுகின்ற தகுதியுள்ள நபர்களுக்கு CPP ஓய்வூதியம் தானாகவே பதிவு செய்யப்படும். இதற்காக கைமுறையாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக இருக்கின்றது. அதே போல மாகாண அளவிலான கூடுதல் தொகைகள் பற்றி பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, ப்ரொவின்சியல் டாப் அப்ஸ், அதாவது கூட்டாட்சி உதவிகள் மட்டுமன்றி கனடாவின் ஒவ்வொரு மாகாணமும் முதியவர்களுக்கு கூடுதல் நிதியை வழங்குகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையிலே மாதம் $99.30 வரை 30 சென்ட்ஸ் வரை சீனியர் சப்ளிமெண்ட் அப்படி என்று சொல்லி வழங்கப்படும். இது OAS GIS தகுதி பெற்றவுடன் இது தானாகவே வழங்கப்படும். இதற்கு நீங்கள் தனியே விண்ணப்பிக்க தேவையில்லை. அல்பர்டாவை பொறுத்தவரையிலே ஆண்டுக்கு அதிகபட்சமாக $12,388 வரை அல்பர்டா சீனியர்ஸ் பெனிஃபிட் என்ற பெயரிலே வழங்கப்படும். அதே போல சஸ்கட்சவானை பொறுத்தவரையிலே மாதாந்தம் அதிகபட்சமாக $360 வரை வழங்கப்படும். ஒன்டாரியோவை பொறுத்தவரையிலே மாதம் அதிகபட்சமாக $90 வரை GAINS புரோகிராம் மூலமாக வழங்கப்படும். நியூ புரன்ஸ்விக்கை பொறுத்தவரையிலே 2026 ஆண்டுக்கு $629 லோ இன்கம் சீனியர்ஸ் பெனிஃபிட்டாக வழங்கப்படும். அதே போல மனிடோவாவை பொறுத்தவரையிலே 55 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே காலாண்டுக்கு ஒரு முறை பண உதவி கிடைக்கும். இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று சொன்னால், MSCAக்கு விண்ணப்பிப்பதற்கு Canada.ca இணையதளத்திற்கு சென்று மை சர்வீசஸ் கனடா அக்கவுண்ட், அதாவது MSCA அக்கவுண்டை உருவாக்க வேண்டும். இதுவே உங்கள் அனைத்து தகவல்களையும் நிர்வகிக்கின்ற ஒரு மையமாகும். இதற்கு உங்கள் வீட்டில் இருக்கின்ற இளையவர்களினுடைய உதவியை நீங்க பெற முடியும். அதே போல தானியங்கி பதிவு கடிதம், அதாவது பெரும்பாலானவர்களுக்கு சர்வீஸ் கனடா மூலம் தகுதியின் அடிப்படையிலே தானாகவே பதிவு செய்யப்பட்டு கடிதம் பெறும். 64 வயது முடிந்து ஒரு மாதம் ஆகியும் கடிதம் பெறவில்லை என்று சொன்னால் நீங்களே விண்ணப்பிக்க வேண்டும். அதே போல தனிப்பட்ட விண்ணப்பம், GIS போன்ற பிற உதவிகளுக்கு தானியங்கி கடிதம் பெறவில்லை என்று சொன்னால் நீங்களே தனியாக விண்ணப்பிக்க முடியும். அதே போல தடங்களின்றி பணம் பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே சொன்னது போல கட்டாயமாக நீங்கள் வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் பணத்தை விரைவாக பெற வங்கி கணக்கை இணைத்து நேரடியாக பணம் செலுத்துகின்ற டைரக்ட் டிபாசிட் முறையையும் நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பானதாக இருக்கும். இறுதியாக ஒரு விடயம், கனடாவின் இந்த திட்டங்கள் மிகச் சிறந்தவை. குறைந்த வருமானம் கொண்ட ஒரு தனிநபர் OAS மற்றும் GIS இரண்டையும் சேர்த்து வரியின்றி மாதம் $1,800 அதிகமாக பெற முடியும். சரியான நேரத்தில் விண்ணப்பித்து ஒவ்வொரு ஆண்டும் வரி தாக்கல் செய்வதன் மூலம் இந்த முழுமையான தொகையை நீங்கள் இலகுவாக பெற முடியும். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவை சர்வீஸ் கனடாவை தொடர்பு கொள்ள முடியும். அதனுடைய ஹாட்லைன் இலக்கம் இணையதளத்திலே இருக்கின்றது.
அதே போல சிஆர்ஐ டேக்ஸ் ஃபைலிங் டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொள்ள முடியும். மேலதிகமான விவரங்களுக்கு canada.ca/en/benefit/public pensions என்கின்ற URL ஊடாக நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல கனடிய செய்திகளையும் தரவுகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவினூடாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது. இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சேனல்ல உங்களினுடைய விளம்பரங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.